வேதா டாக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தாவேகாவின் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டமானது இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. இதுல 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கூட்டத்துல தாவேகாவின் தலைவர் விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, இதுல டிவிகேவின் விஷன் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாட்டுக்காக உழைக்கத்தானே அண்ணா பிறந்தார், பொதுநலத்தில் தானே கண்ணா இருந்தார் அப்படிங்கிற பாடல் வரிகள் எம்ஜிஆர் பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அண்ணாவின் வழிவந்தர் தான் எம்ஜிஆர். அப்படி இருக்கும் பொழுது தனது கட்சி கொடியில அண்ணாவை வைத்து பயன்படுத்தியவர் எம்ஜிஆர். இப்போ அந்த கட்சியை வைத்திருக்க, அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிற எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னெல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி நாடகம் ஆடி ஆட்சிக்கு வந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியா புரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்படியே ஆளும் கட்சி கிட்ட வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கட்சிக்கு கொள்கையே இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கொள்கையை வச்சு நம்ம பயணம் செஞ்சுட்டு வரோம். எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், சமூக நீதி, எல்லாருக்குமே எல்லாம் ஒன்றாகவே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம கட்சி தொடங்கி மக்களுக்காக செயல்பட்டு வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கட்சியோட கொள்கையே என்ன? கொள்ளைதான் அந்த கட்சியோட கொள்கை அப்படின்னு விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அப்புறம் பவள விழா பாப்பா, பாசாங்கு காட்டாத பாப்பா அப்படின்னு கிண்டல் அடிச்சியும் பேசியிருக்கிறாரு. நாங்க ரொம்ப சாஃப்டா தான் பேசி வரோம், பாப்பான்னு சாஃப்டா தான் சொல்றோம். நாங்க இன்னும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்க எல்லாம் தாங்கவே மாட்டீங்க அப்படின்னு திமுகவை பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, காஞ்சிபுரம் மண்ணை வாழ வைக்கிறது ஜீவநதி பாலாறு. இந்த பாலாறுலயே ஆளும் கட்சி என்ன பண்ணிருக்கு? கொள்ளையடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4730 கோடி கொள்ளையடிச்சிருக்கு. அதாவது 22,70,000 யூனிட் மணல் கொள்ளை நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது பாலார பாலாக்கிட்டு திமுக அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து கைத்தறி நெசவாளர் குறித்தும் பேசியிருக்காரு. அந்த நெசவாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் கூலி. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மழைக்காலங்கள ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால துன்பம், கவலை, கந்து வெட்டி இதுதான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல இன்னும் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்படல. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் தான் இருக்கு. ஏன் அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு ஆளும் அரசால கட்ட முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பாலாஜாபாத் பக்கத்துல அவலூர் ஏரி இருக்கு. இதுல ஆத்தனி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில கண்டிப்பா விவசாயிகள் பக்கம்தான் தாவேகா நிற்கும். இதுல என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, திமுகவுக்கு மக்கள் பிரச்சனையை பாக்குறதே ஒரு பெரிய பிரச்சனை. மக்கள் பிரச்சனையை பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இங்க நான் கரூர் பிரச்சனையை பத்தி பேசுவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்ப பேச மாட்டேன், அதை பத்தி பின்னாடி பேசுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஜயை ஏன் தொட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணணும், நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணணும். விஜய ஏன் தொட்டோம், விஜய சேர்ந்தவங்கள ஏன் தொட்டோம், இனி பிளாஸ்ட் தான். சரி, இதெல்லாம் போகட்டும். இனிமே நான் சொல்ல போறதுதான் முக்கியமான விஷயம். டிவிகேவோட விஷன் பத்தி இப்ப நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிவிகே ஆட்சிக்கு வந்தா வந்தா இல்ல, வர்றோம். ஒரு 2026ல மக்கள் தேர்வு செய்வாங்க. மக்களுக்கு யார் தேவை, என்ன கட்சி தேவைன்னு மக்கள் தேர்வு செய்வாங்க. அப்ப நிச்சயம் தாவேகா வரும். அப்போ மக்களுக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நாங்க தேர்தல் அறிக்கையா கொடுப்போம். ஆனா இப்போ சின்னதா லைட்டா உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்குமே நிரந்தர வீடு இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு சொல்றாரு. காரும் நம்மளுடைய இலக்கு தான். ஆனா பொருளாதார தேவைகளை நம்ம மேம்படுத்தணும். அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ப பொருளாதார மேம்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு டிகிரி கண்டிப்பா படிச்சிருக்கணும். கல்வியில நம்ம மேம்பாடு அடைஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே மேம்பாடு அடைய முடியும்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கல்வி பாடத்திட்டம் சரியாக அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. வீட்டுல எல்லோருக்குமே நிரந்தர வருமானம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகும் பொழுது பயம் இல்லாம போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மக்கள் போகணும்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பேசியிருக்காரு. இந்த பருவமழை காலங்கள்ல மக்கள் பாதிக்கப்படாதவாறு முன்னேற்பாடுகள்,
பாதுகாப்புகள் எல்லாமே சரியாக செய்யப்படணும். இந்த 4000 கோடி ஒதுக்கி உருட்டுனாங்களே அந்த மாதிரிலாம் இந்த உருட்டெல்லாம் எங்களுடைய ஆட்சியில இருக்காது. மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் பயம் இல்லாம வெளில போகணும், எந்த பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது அப்படின்னும் பேசியிருக்காரு. இது தாவேக ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பா நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. நான் எதையும் சும்மா சொல்ல மாட்டேன், சொன்னதை செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டு தெளிவா இங்க வந்திருக்கிறேன். நான் யாருக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கான பணிக்காக மட்டும்தான் இந்த கட்சி வந்திருக்கு, வேற எந்த அஜெண்டாவும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு உறுதியா பேசியிருக்காரு. கடைசியா ஒண்ணு பேசினாரு, அதுக்குதான் ஒரு பெரிய ஆரவாரமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்களை தற்குறி கூட்டம்னு சொல்றாங்க. யாரு தற்குறி கூட்டம்? இந்த கூட்டம் தான் உங்க அரசியலை கேள்விக்குறியாக்க போற கூட்டமா இருக்க போகுது. இது ஒரு ஆச்சரியக்குறி, இது தற்குறி கிடையாது அப்படின்னும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இது தற்குறி கூட்டம் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்க போனீங்களே அப்ப தற்குறி கூட்டம்னு தெரியாது, அப்ப நீங்க தற்குறியா அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. இப்படியாக தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் மக்களோடு பேசினார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்களை வந்து சந்திக்காமல் இருந்த விஜய் இப்பதான் முதலாக வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. தாவேகாவின் கொடி தமிழகத்துல நிலைநாட்டப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.